சோயாபீன். சோயா அவ்ளோ நல்லது. ஹை புரோட்டீன். நம்ம ஸ்கின்னும், ஹேரும் புரோட்டீனால ஆனது தான். அதனால நமக்கு வந்து புரோட்டீன் ஆட் பண்ணி நம்ம பாடிக்கு குடுக்கும்பொழுது, அது இன்னும் நல்லா ஒர்க் பண்ணும். நம்மளுடைய ஸ்கின்னும் இன்னும் நல்லா ஷைனிங்கா இருக்கும். இதில ஐசோஃப்ளவான்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது இருக்கிறதுனால நம்மளுடைய ஸ்கின்னோடைய கொலாஜன் அண்ட் எலாஸ்டின் நல்லா டைட்டா இருக்கும். அதனால இத சாப்பிடணும் அப்படின்னு இத ஊற வச்சுட்டு, ஒரு நாள் முன்னாடியே நீங்க ஊற வச்சு, அடுத்த நாள் இத சுண்டல் பண்ணி சாப்பிடலாம். மத்தபடி நீங்க சோயா சங்க்ஸ கூட யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ, இந்த சோயா வந்து ஸ்கின்னோடைய எலாஸ்டிசிட்டிக்கு ரொம்ப நல்லது. ஸோ, ஒரு 40 ப்ளஸ்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் எலாஸ்டிசிட்டி லூஸ் ஆயிட்டே வரும். அவங்க கண்டிப்பா இத வந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா, ஸ்கின் வந்து லூஸ் ஆகாம, ஸ்கின்னுக்கு உள்ள இருக்கிற மசில் லூஸ் ஆகாம நல்லாருக்கும். ஸோ, வந்து சோயா மறக்காம சாப்பிடலாம். அடுத்தது வாட்டர்மெலன். வாட்டர்மெலன் இதில வந்து நெறைய தண்ணி தான். மோர் தென் 92% வாட்டர். பட் லிட்டில் பிட் ஃபைபர். மத்ததெல்லாம் ஃபைபர் அதில இருக்கிறது. ஸோ இத ஜூஸா சாப்பிடுறத விட, இத ஃப்ரூட்டா சாப்பிடுறது ரொம்ப நல்லது. ஆனா நெறைய பேர் சோம்பேறித்தனம் பட்டுட்டு, சீடெல்லாம் எடுக்கணுமே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அப்படியே வெறும் ஜூஸாவே குடிக்கிறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். ஜூஸாவும் குடிக்கலாம். ஆனா முடிஞ்ச அளவு இத ஃப்ரூட்டா சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஏன்னா ஹை ஃபைபர் இருக்கிறதுனால. இதுலயும் இரும்பு சத்தும், விட்டமின் சி சத்தும், ஏ, இ, கே எல்லாமே இருக்கு. அதனால வாட்டர் மெலன மிஸ் பண்ணிட வேண்டாம். இந்த சீசன் வரும்பொழுது, அந்தந்த ஃப்ரூட்டோடைய சீசன் வரும்போது அத மிஸ் பண்ணாம சாப்பிடுங்க. ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது.